திருமணம் தான் அல்டிமேட் டெஸ்டினேஷன்ங்கிறத நம்ம அடியோடு அழிக்கணும். நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வர்த் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். டோன்ட் நெகோஷியேட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 இன் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒரு பெருமையா, அகைன் அது ஒரு பெரிய ஒரு கிரேட்னஸா தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலேயே பல பெண்களோட வாழ்க்கை, பல ஆண்களோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. ஒரு அபியூசிவ் மேரேஜ்குள்ள இருந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ரூவ் டு த வேர்ல்ட், இட் இஸ் நாட் வர்த் இட். குழந்தைகளுக்காக பொறுத்துக்கோ. அந்த குழந்தைகளுக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்தா இன்னும் டேமேஜ் ஆகும்னா வெளியே வந்துதான் ஆகணும். நோ மேரேஜ் இஸ் பர்ஃபெக்ட். எங்க விட்டு கொடுக்கணும், எங்க விட்டு கொடுக்க கூடாது, எதுவரை விட்டு கொடுக்கணும், எதுவரை விட்டு கொடுக்க கூடாது, அந்த லைன் எங்க நீங்க டிரா பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 2 ஃபேமிலிஸ் வெல்தியா இருந்தா அந்த வெல்த் வெளியில போக கூடாதுங்கிறது கல்யாணம் பண்ணுறது. இப்போ இந்த குழந்தைய திரும்ப கொண்டு வர முடியுமா? இந்த மாதிரி எத்தனை பேர்? நீங்க சொன்ன மாதிரி 2025லயும் டவுரி டெத் நடக்குதா அப்படிங்கறதான் அந்த நியூஸை பார்த்தோன்னே எங்க எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கல்ச்சரை நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. எப்படி சொல்றது, அந்த ஒருவன் யாருங்கிறத டிசைட் பண்ணுறதுல பெண்கள் இங்கே தவறுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணு பேசினதுலேருந்து நான் பார்க்க முடிஞ்சிச்சு. சோஷியல் ப்ரெஷர்னால தான் அவங்க இறந்துருக்காங்கிறது என்னால் ஃபுல்லாக அதை பார்க்கும்போது தோணுச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒரு பெருமையா, அகைன் அது ஒரு பெரிய ஒரு கிரேட்னஸாக தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலேயே பல பெண்களோட வாழ்க்கை, பல ஆண்களோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. ஒரு அபியூசிவ் மேரேஜ்குள்ள இருந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ரூவ் டு த வேர்ல்ட், இட் இஸ் நாட் வர்த் இட். ஈவன் இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன். அதே மாதிரி குழந்தைகளுக்காக பொறுத்துக்கோ. அந்த குழந்தைகளுக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இன்னும் டேமேஜ் ஆகும்னா வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எங்கே நீங்கள் லைன் போடுவீங்க? இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் நோ மேரேஜ் இஸ் பர்ஃபெக்ட், ரைட்? நோ இண்டிவிஜுவல் இஸ் பர்ஃபெக்ட். எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்க கூடாதுன்னு நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? எதுவரை விட்டு கொடுக்கணும், எதுவரை விட்டு கொடுக்க கூடாது? நம்ம சொல்கிறோம் ஒரு திருமணங்கிறது 2 இண்டிவிஜுவலுக்கான ஒரு யூனியன் கிடையாது, 2 குடும்பத்துக்காக யூனியன். அந்த லைன் எங்கே நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க? இது எங்கள் பர்சனல் லைஃப். இது நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்டர்ஃபியர் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பேரண்ட்ஸ்க்கு இதில் உள்ள வரத்துக்கான ரைட் கிடையாது. எங்கே நீங்கள் அந்த லைனை போடுவீங்க? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதுதான். எங்கே உங்கள் செல்ஃப் ஒர்த், உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை அது பாதிக்குதோ அந்த இடத்துல யூ ஹாவ் டு புட் அ லைன். முடியாது. நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வர்த் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். டோன்ட் நெகோஷியேட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். பி இட் மேரேஜ், ஹஸ்பண்ட், இன்லாஸ், எனிதிங். அந்த உங்களோட சுயமரியாதையை டச் பண்ணுறதாங்க. அது வார்த்தையாலேயும் சரி, செயலாலையும் சரி, அது டச் பண்ணால் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் விட்டு கொடுக்கலாம். தட் இஸ் வாட் ஐ ப்ராக்டிஸ். நான் அந்த ஒரு பேசிக் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி நான் வச்சுட்டுருக்கேன். ஒரு சொசைட்டியாக இதுக்கு காரணமாக இருந்தோமான்னு கேட்டால் நிச்சயமாக அதுதான் உண்மை. அங்கே பல சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பேசும்போது அந்த விஷயத்த சொன்னாங்க. ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலிஸ் வெல்தியாக இருந்தால் அந்த வெல்த் வெளியில் போகக்கூடாதுங்கிறது கல்யாணம் பண்ணுறது. இதெல்லாம் அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு எல்லாத விட முக்கியம் அந்த பெண்ணோட ஹாப்பினஸ் இல்லையா? அவளோட நலன் தானே முக்கியம். அதை விட என்ன ஸ்டேட்டஸ், அதை விட என்ன பணம்? இப்போ இந்த குழந்தைய திரும்ப கொண்டு வர முடியுமா? இந்த மாதிரி எத்தனை பேர்? நான் சொன்னேன்ல, என்னை பார்க்க வந்த அந்த பெற்றவங்களுக்கு 3 பேர், அந்த அம்மா 28 வயசு பொண்ணு, அவங்க 2 சின்ன குழந்தைங்க. தாங்க முடியல, என்னால் 4 நாள் தூங்க முடியல. அந்த எவ்வளோ அழகான குழந்தைங்க தெரியுமா? அதுங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறோம், பாட்டி வீட்டுக்கு போகிறோன்னு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நேராக போயிட்டா. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவர் செட்டில் ஆகிட்டார். பெற்றவங்க அலறி அங்கே இங்கே ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கேஸு ஒன்றுமே ஆகலை. ஸோ டெஃபினட்டாக ஆஸ் அ சொசைட்டி வி ஹவ் டன் லாட் ஆஃப் டேமேஜ். இட்ஸ் அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்மிட் நடக்கிறது, யூடியூப் இருக்குது, மீடியா ஹேஸ் கம், யூனோ,
அவங்க வந்து இதை குரல் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. இது கரெக்டான பாதையில் நம்ம கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாத விட முக்கியம் யங்ஸ்டர்ஸ் இதை கையில் எடுத்துக்கணும். இஃப் யூ டிசைட் there will be change. Each and every girl, I request each and every young girl who is planning to get married, each and every young boy, ஒவ்வொரு பெண்ணும் ஆணும், make it a point that you will spend for your wedding. நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. நீங்களும் வரப்போகிற மனைவியும் இல்லை வரப்போகிற கணவரும் உங்கள் திருமணம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எங்கே வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க விருப்பப்படி கொடுக்கறது அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிளான் பண்ணுங்கள், உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. Don't burden your parents with that. That will be the most important step. மேம், இன்னும் இப்போ இந்த டவுரி டெத் இன்னும் நிறைய வந்து இன்இக்வாலிட்டிஸ் வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இப்போ அட் ப்ரெசென்ட். ஈவன் நான் இப்போ என்னோட 5வது வருஷம் இருக்கேன். இப்போ நான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் அவேர்னஸ் கேம்ப் மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுக்கு போவோம். கொடைக்கானல், ஊட்டின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பாதிக்கிட்ட வில்லேஜஸ்க்கு நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு வந்து இருக்கிற அங்கே முக்கியமாக பெண்கள் எல்லாரையும் பார்ப்போம், எல்லாருமே கேட்போம் ஸ்கூலுக்கு எல்லாரும் போகிறாங்களா, அவங்களுக்கான எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பொண்ணு இப்போ தான் யூபிஎஸ்சி எழுதுனாங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூக்கு போய் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த பெண்மணி வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைமில் கிளியர் பண்ணி ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா அவங்க பேரண்ட்ஸோட வலியுறுத்தல். பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும்ப்பா நீ இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு உன் ஆசை ஓகே, ஆனால் வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசுலேயே பண்ணிக்க, ஏன்னா அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட எதிர்ப்பு தாங்க முடியாமல் அதை பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா, அப்போ அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, பெண்கள் நினைச்சா எது வேணால் மாற்றலாம், அதனால் வந்து உங்கள் 2 குழந்தைங்க படிக்க வைங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யூபிஎஸ்சி ட்ரைனிங் இப்போவே கொடுத்துட்ருக்காங்க அந்த பெண்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி இந்த டவுரி டெத் பற்றி நிறைய வந்து அவேர்னஸ் நாங்கள் கொடுத்தோம். Again we are coming back to the same thing, right? அந்த திருமணம் தான் அல்டிமேட் டெஸ்டினேஷன்ங்கிறத நம்ம அடியோடு அழிக்கணும். திருமணம் ஆகாமல் இருந்தால் வெரி குட், வாட் இஸ் ராங்? அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க கேர்ள்ஸ்க்கு நிறைய பேர்டன் இருக்குன்னு. பட் இந்த ஜென்ரேஷனில் இப்போ ரீசெண்டாக நிறைய பார்த்துட்ருக்கோம், மேல் ஃபேமிலிக்குமே வந்து அந்த பேர்டன் வந்துட்டுருக்கு. லைக் பிரைடு வீட்டிலேருந்து வந்து டிமாண்ட் நிறைய பண்ணுறாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட கார் இருக்கணும், மாப்பிள்ளை வந்து மாதம் 2 lakhs ஆகுது ஏர்ன் பண்ணணும், வெல் செட்டில்டாக இருக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன மேம் சொல்லுங்கள்? திஸ் இஸ் ஃபார் த கேலரி ஐ ஃபீல். என்னென்னா, when you see the numbers, when you see the percentage, what you are seeing is very very less. எஸ், அப்படி ஒரு எல்லாத்துலேயும் அப்படி ஒரு சைடு இருக்குது. அதே மாதிரி இந்த டவுரி டெத்ஸுக்கான டவுரி இஷ்யூஸ்க்கான இருக்கிற ரூலை மிஸ்யூஸ் பண்ணுறது எத்தனையோ கேசஸ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் வாட் இஸ் அ பர்சன்டேஜ்? சி, இது எப்படி தெரியுமாம்மா? ஐ வில் டெல் யூ சம்திங். ஆஸ் அ சொசைட்டி, மெனி ஜெனரேஷன்ஸ் இந்த மேல் சுப்பீரியாரிட்டி, மேல் ப்ரிவிலேஜுங்கிறது வந்து அது வந்து இன்பில்ட். ஸோ men have an upper hand. ஸோ அதனால்தான் இந்த பெண்கள் அதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. பல தடவை அதை சத்தம் போட்டு அவங்களோட உரிமைகளை சொல்லும்போது ப்ரெஷர்னு அது ஆணுக்கு அந்த ஒரு கண்டிஷன் போடும்போது அது அன்ரீசனபிளாக தோணுது. ஈஸியாக சொல்லலாம், இப்போ நம்ம ஒரு கைத்தட்டல் வாங்கிறதுக்காக ஆண்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆண்களோட ஃபேமிலிஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லலாம். பட் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கிடையாதுமா. ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ 16 வயசு பொண்ணு, 17 வயசு 9 மாதம் பையன், ஆனால் 2 பேரும் அண்டர் ஏஜ். அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பையன் ஜாலியாக போயிட்டான். அவன் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் ஏதோ ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டோடு அவன் போயிட்டான். இந்த பொண்ணு 16 வயசில் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கும் போக முடியாமல் சொசைட்டியோட அந்த ஒரு ஸ்டிக்மா ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்பா அம்மாட்டேருந்து டெய்லி திட்டு வாங்கிட்டு கரிச்சு கொட்டுறாங்க, ஃபேமிலி கரிச்சு கொட்டுறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கரிச்சு கொட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. இங்கே எங்கே ஈக்குவாலிட்டி இருக்குமா? எங்கே ஈக்குவாலிட்டி இருக்குது? இப்போது ஒரு டிவோர்ஸாக இருந்தால் கூட, இல்லை ஒரு இப்போ இன்றைக்கி நான் வரும்போது என்னோடய வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப் அழுவுறாங்க, சொல்கிறாங்க 3 மாதம் ஆச்சுமா எனக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கறதில்ல, குழந்தைங்களை பார்த்துக்கறதில்ல.
அவள் வீட்டு வேலை வந்து வீட்டிലേക്ക് போயிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிறான். இப்போ நீங்கள் என்ன ஈக்குவாலிட்டி சொல்வீங்க? சொல்லவே முடியாது. ஸோ that is a very small percentage. This is huge. So that is the difference, I feel. Thank you. Thank you. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா?